நான் எழுதின பாட்டுக்கு நான் என் பேரை போட்டிருக்கேன், ஏன் விட்டு இல்லை வளரும் கலைஞர் அப்படி இப்போ நான் என் உழைப்புக்கு நான் இன்னொருத்தர் பேர் நான் இது ஒவ்வொரு வரியும் நான் எழுதுன்னு எழுத்து சார். இது ஏன் விட்டு கொடுங்கன்னு சொன்னால் இது என்ன பேச்சு? அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கஷ்டப்படுற நீ டைரக்ஷன் பேர் போட்டிருக்கோன்னு சொல்ல முடியுமா? இது எனக்கு தானே சார் தெரியும், அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். நான் பாட்டை எழுதியிருக்கேன். அது எது வணக்கண்ணா என்னை தாண்டி வரக்கணும்னா என்னண்ணா வணக்கண்ணா அப்படியா? சார் இது என்ன சார் ஒரு வரி எழுதினாருன்றதே ஒத்துக்கிறேன்னு சார். தனி மனித விரோதம்லாம் அவர் மேலே அந்த தம்பி வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவனே கிடையாது. அவர் வளரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ப்பா. இல்லை நீங்களாக தான் சொல்கிறீங்க அவர் வளரக்கூடாதுன்னு. அவர் இல்லை சார் இல்லைங்க இதனால வளர்றதுன்னு இல்லைங்க. வளர்றதுங்கிறது அவர் சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி அந்த தம்பி எனக்கு வேண்டியவர். எனக்கு ப்ரொடக்ஷனில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயத்த நான் அவர் மூலமாக ப்ரொடியூசர்கிட்ட இப்படி பண்ண தம்பி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம், இதை நீ பேசணுன்னு எனக்காக பேசி கொடுத்துருக்காரு. நிறைய பண்ணிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் நான் இந்த எல்லா பாடலும் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் சோலோ கிரெடிட் என்னோடதுங்கிறது என்னோட இது. சரி, இப்போ 7 கோடி ரூபா படத்தை 15 கோடி ரூபா ஆக்குறதுன்றது தலைவர் ஒரு நிமிஷம். 7 கோடி ரூபா படத்தை 15 கோடி ரூபா நான் ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒரு ஈபி சும்மா இருப்பாரா? 8 கோடி ரூபா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போனாலே சினிமாவில் எவ்வளோ கேள்வி இருக்குன்னு தெரியும். ஒரே ஒரு நாள் ஜான் விஜய் குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் பயங்கர மழை. ஆக்சுவலி இதில் நிறைய ஆர்டிஸ்ட் 18 ஆர்டிஸ்ட்டு. ஜான் விஜய் அன்றைக்கி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வெளியில் அவுட்டோரில் எடுக்க வேண்டிய சீனை அன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சீனை மாற்றி இன்டோருக்கும், ஏன்னா மழை பெய்கிறதுனால மாற்றிட்டோம். மாற்றுறதுனால சில பேர் சும்மா உட்கார வேண்டியதாகிடுச்சு. சில பேர் பேக்கேஜில் வந்துடுறாங்க. ஜான் விஜய் பெர் டே பேசிஸில் வர்றாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 1 lakh. அவர் சும்மா உட்காந்துருக்காரு. இதை ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி 1 lakh லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட் ஹேப்பன்னு அனுப்புகிறாரு. சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் எக்ஸல் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏன்னா இது ஒரே வரியில் சொல்ல முடியாது. இல்லை சார் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் எடுக்கலை, சீன் மாற்றிட்டோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும். ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும். 5 லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது 1 லட்சம் வைக்கணும். இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க 7 கோடி படத்தை 15 கோடி ஆக்குறவங்க சும்மா இருப்பாங்களா? சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பட்ஜெட்டை விட அவரே இப்போ முதல்ல கதை சொல்லும்போது யோகி பாபு கிடையாது. நான் சொல்கிறேன் இது ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர் யோகி பாபு பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். அப்படியா சூப்பராக இருக்குமா? எவ்வளோ கேட்பாரு? எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் பண்ணுங்க. அவருக்கு ஒரே டிரான்ஸ் இந்தியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சாருக்கு ஒரே ஆம்பிஷன், இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும், எனக்கு 1 கோடி 2 கோடி. இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்கார். அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார். நான் சித்ராலட்சுமணன் சாரோட ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. நான் என் தொழிலில் நான் கிங்கு, சினிமாவில் நான் ஜெயிக்கணும், எனக்கு 1 கோடி 2 கோடி மேட்டரில். சக்தி சிதம்பரம் என்கிட்ட நான் முதல்ல சொன்னேன், சார் இது நல்லா பண்ணால் பெருசாக வரும். இதே இப்போ குற்றாலம் தென்காசின்னு எடுக்கிறோம் கதை சொல்லும்போது, அதே ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்கள் மெட்ராஸில் எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம். ஆனால் அவர் கேட்கல. அவர் நல்லா பண்ணுங்க தான் சொன்னார். இது தேவை 7லேருந்து 15 அப்படிலாம் சினிமா நடக்காது. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. எனக்கு அந்த மாதிரி எந்த படத்துலையும் கிடையாது. நான் சார்லி சாப்ளின் 2ன்னு ஒரு படம், அது நீங்கள் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி சிவா சார் அம்மாக்கு அவருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த படம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் இது சொல்லாமல் என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு கொடுத்தது 11 கோடி ரூபா பட்ஜெட்டு. ஆனால் நான் பண்ணி முடித்தது 9.5. இதுக்காக எனக்கு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. நீங்கள் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி நான் நல்ல பேர் வாங்கினதுனால தான் ஒரு படம் ஓட சார் எனக்கு வருஷம் 2-3 படங்கள் கூட ஓடலை சார். அப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோடய கேரக்டருக்காக தான் சார் கொடுக்குறாங்க. சரி ஓகே அவன் சின்சியராக படம் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் சார் கொடுக்குறாங்க. அதனால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு இது